இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரியது என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் தவறாகவும் இருக்கின்றார். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரியது. அவர் கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை. அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜும்மா குத்பாவுல பெருமையை நீக்குதல் என்ற ஒரு தலைப்பை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக கற்றுக்கொள்வோம். பெருமையை நீக்குதல், அகந்தையை கொன்றொழித்தல் என்று நம்ம அதை சொல்லலாம். பெருமையை பல கிளை சொற்கள் அதுக்கு இருக்கு. பெருமை, ஆணவம், கர்வம், அகந்தை, அகம்பாவம், அதுபோல செருக்கு, இருமாப்பு என்று பல சொற்களால அதை நம்ம பார்க்கிறோம். அதாவது பெருமை, இப்போ ஒரு புதிய உடை போடுகின்றோம், புதிய ஆபரணங்கள் அணிகின்றோம், வாட்சி போடுறோம், அதுலதான் ஒரு பெருமை வருது. ஒரு மனசு மகிழ்ச்சி ஏற்படுது, உவகை ஏற்படுது. அதை பற்றிய விஷயம் இது அல்ல. ஆனா அதுலயும் அது ஊடாடிடும், கலந்துரும். கவனமாக அது எல்லை மீறி போய்விட்டால் அந்த பெருமை ஆணவமாக தலை தூக்கி விடும் சமயங்கள்ல. ஆனால் நம்ம இப்ப பேசுறது என்னன்னா, மனசுல இருக்கக்கூடிய நமக்கு நான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் எல்லாம் தெரிந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கர்வம் மிகுந்த, அகந்தை மிகுந்த ஒரு பெருமை. அந்த பெருமையை பற்றி நம்ம பார்க்கலாம். 3ஆம் அத்தியாயம் 188 செயல்களை கொண்டு ஒருவர் பெருமை அடிக்கிறத சொல்லுது. அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த விஷயத்த 3ஆம் அத்தியாயம் 188 எவர்கள் தங்களுடைய காரியங்களை பற்றி கர்வம் அடைகின்றனரோ, மேலும் உண்மையிலேயே அவர்கள் செய்திராத ஏதேனும் ஒன்றுக்காக புகழப்பட விரும்புகின்றனரோ, அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் வழி நிறைந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். இது அவங்க செய்த காரியங்களை குறித்து அவர்கள் பெருமை அடைகின்றார்கள், கர்வம் அடைகின்றார்கள். நாம் தான் சிறந்த காரியத்தை செய்துவிட்டோம். அது நல்ல காரியமாக கூட இருக்கலாம். தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி அந்த 107ஆம் அத்தியாயத்திற்கு அந்த வருது இல்லையா, அந்த விஷயத்தை கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். அவங்க தங்களுடைய தொழுகைகளில் கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே அதை செய்கின்றார்கள். அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது அதாவது 107:6 அது 6வது வசனம். அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர். அது அந்த பெருமைக்காக தொழுகையை கூட எல்லாம் ஏற்கிறது இல்லை. பெருமை அடிச்சு கொண்டு நான் தொழுகிறதை காட்டிக்கொள்வதற்காக செய்தால் அது அல்லாஹ்வுக்குரியது அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியது அல்ல, பெருமைக்காக செய்யக்கூடியது. அதை அல்லாஹ் ஏற்பதில்லை. நம்ம இதை பார்த்தோம். ஒரு நிமிஷங்க. பெருமையை இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வாயிலாக செய்து காட்டுவது அது ஒரு பெருமையாக இருக்கிறது. கடவுளை வழிபடுவதை விட்டும் பெருமை அடிப்பது, அப்படி அதான் அல்லாஹ்வை வழிபடுவதற்கு ஆணவம் கொண்டு அதை செய்யாமல் இருப்பது. அதை 7ஆம் அத்தியாயம் 206ஆம் வசனத்துல அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத வானவர்கள், அதாவது அல்லாஹ்விடத்தில் இருப்பவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய இரட்சகரிடம் இருப்பவர்கள் ஒருபோதும் அவரை வழிபடுவதற்கு மிகவும் கர்வம் கொண்டவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் அவரை துதிக்கின்றனர், மேலும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கடவுளை வழிபடுவதற்கு பெருமை கொண்டு அதை செய்யாமல் இருக்கிறார்.
கடவுள் என்று ஏற்றுக்கொண்டாலும் அதை செய்வதில்லை, கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாமலும் அதை கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாமலும் செய்வது, அதுவும் வந்து அந்த பெருக்கடிக்கக்கூடியதுதான். அது ஒரு ஆணவ போக்கு. அதே மாதிரி 31ஆம் அத்தியாயம் 18வது வசனத்துல, சாரி 9ஆம் அத்தியாயம் 25வது வசனம், அதுல வந்து தங்களுடைய பெரும் எண்ணிக்கையால் அவர்கள் பெருமை அடைகின்றார்கள். நாம தான் நிறைய பேர் இருக்கோம் இன்னைக்கு. அந்த அதான் முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கறத அது அது பெருக்கிக் கொள்ளணும் என்பதற்காக அடுத்தவர்கள் அந்த அடுத்த மார்க்கத்துக்கு வாதத்துக்கு செல்ல விடாமல் தடுப்பது அல்லது மற்றவர்களை தங்கள் பக்கம் இழுப்பது என்பதாக அவங்க, ஏன்னா அது வந்து தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கி காட்டணும். அது ஒரு பெருமையாக இருக்கு. நாங்க தான், எங்களுடைய கூற்றுக்கள் தான், எங்களுடைய கருத்துக்கள் தான், வேதம் தான் சிறந்தது, எங்களுக்கு தான் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. யூதர்கள் எண்ணிக்கையில இல்லை, ஆனாலும் அவர்கள் அந்த தங்கள் மீதுதான், தங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுத்து விட்டார் என்று அவர்கள் அதில் பெருமை கொள்கின்றார்கள். அதை கூட அல்லாஹ் கண்டிக்கிறாரு. அதுபோல ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு, நண்பர்கள் இருவருக்கு இடையில ஒருத்தர் வந்து அறுவடை கிடைத்த பிறகு அந்த அறுவடையை கொண்டு பெருமை அடிக்கிறார். எனக்கு எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கு கடவுளிடமிருந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய அந்த அந்த வருமானத்தை, வளத்தை பெருமையாக எடுத்துக்கொள்கிறார். அது பெருமை அடிக்கிறார் அதை கொண்டு. அடுத்தது 26ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனத்துல இந்த சீரோ இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன சொல்றான், தன்னுடைய அந்த ஒரு காரியத்தை, மூசாவை சின்ன வயசுல இருந்து வளர்த்தத அதை ஒரு உதவியாக சொல்லி அதை உபகாரமாக நான் செய்தேன் அப்படின்னு பெருமை அடிக்கிறான். அதை வந்து மூசா சொல்லிக்காரு, நீ என்ன எனக்கு செஞ்ச உபகாரத்தை வச்சு நீ பெருமை அடிக்கிறான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி, அந்த அதான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா கூட நமக்கு ஒரு பெருமை ஏற்பட்டுது. நான் செய்யலன்னா அவர் வந்து இங்க செஞ்சிருக்க, அவர் வந்து வாழ்க்கை ஒழுங்கா ஓடாது, அவருக்கு சிறப்பா எல்லாமே இருக்காது, நான் செஞ்ச உதவினால்தான் அவருக்கு இருக்காது அப்படின்னு பெருமை அடிக்கிறதுக்கு, பெருமையை உபகாரம் செய்துவிட்டு பெருமை அடிப்பது. அதான் 42ஆம் அத்தியாயம் 48ஆம் வசனத்துல சொல்றாரு, நாம் கருணையை கொண்டு பொழியும் போது அவர்கள் பெருமை கொள்கின்றனர். இடையில உள்ளதான் நான் படிக்கிறேன். கருணையை கொண்டு அல்லாஹ் பொழிந்தால் அது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம் தான், சிறந்ததுதான். ஆனால் அதை வைத்து பெருமை அடிப்பது, அல்லாஹ் எனக்கு தான் கொடுத்தாரு, என்னை தான் சூஸ் பண்ணி கொடுத்தாரு, மற்றவங்க எல்லாம் பாருங்க ஏழையா இருக்காங்க, அவர்களுக்கு எல்லாம் அந்த இது கிடைக்கல, இல்ல பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த முக்கியத்துவம் தனக்கு இருப்பதாக ஒருத்தர் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டது? 46ஆம் அத்தியாயம் 11வது வசனம் படிக்கிறேன். அந்த விஷயத்தை கூட அவர்கள் தங்களுடைய அதை கொண்டு கர்வம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை 46ஆம் அத்தியாயம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். நம்ப மறுத்தவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி கூறினர், அது ஏதேனும் நல்லதாக இருந்திருந்தால் எங்களுக்கு முன்னர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதன்பால் வழி நடத்தப்படாததால் அவர்கள் கூறினர், இது பழமையானது புனைந்துரையே ஆகும். அதாவது அவங்க அது வந்து ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வரல, ஏன்னா அவங்க மேல வெயிட் வைக்கிறாங்க. நாங்க சிறந்தவர்கள், எங்களுக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே எங்களுக்கு கடவுள் வேதங்களை வழங்கி இருக்கிறார், நாங்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு வராம நாங்கள் நல்லவங்க, அதான் நல்லவங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க தங்களை பற்றி ஒரு உயர்வாக நினைத்து கொண்டு சாதாரண ஆளுகளுக்கு வந்திருக்கு, அவர்களுக்கு வந்தா அது வந்து உண்மையா இருக்காது, நல்லதா இருக்காது. ஏன்னா நம்ம தான் அதுக்கு பெருமானவங்க, தகுதியானவங்க, நமக்கு வரலையே, அப்ப அது வந்து தப்பானதுதான், அது ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க
அந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் வந்து முகம்மதுக்கு வழங்கிய வேதத்தின்பால் அவர்கள் கூற்றி போய்த்தான் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அது ஒரு கருணையாக இருக்கு, அல்லாஹ் கொடுத்த கருணை. அதை கொண்டு அவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். தங்களுக்கு வழங்கப்பட்ட ஏற்கனவே வேதம் வழங்கப்பட்டவர்கள் அதை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் அதில் குறைந்தவர்கள் அல்ல. குர்ஆன் எங்களுக்கு உரியது, அது எங்களுடைய வேதம், அதில் அப்படியெல்லாம் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது என்று பெருமை அடிக்கிறார்கள். அந்த பெருமையை இப்ப வரைக்கும் அவங்க கைவிடல, பெருமை அடிப்பதை. ஆனா அதை அல்லாஹ் ஏற்பதில்லை. வாழ்க்கையில் பிரயோகிப்பதற்கு தான் அது கொடுக்கப்பட்டது. நீங்கள் பெருமை அடித்துக் கொள்வதற்கு அல்ல. இன்னும் ஏராளமான பணத்தை நான் செலவு செய்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை அடியா. இது எல்லாமே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நகர்வுகள்ல நடக்கக்கூடியது, அன்றாட நிகழ்வுகள்ல இருக்கக்கூடியது. நம்ம வந்து நிறைய பணம் செலவு பண்றதுக்கு விரும்புறோம். ஏன்னா காசு இருக்கும்போது சரி, இல்லாம இருக்கும்போது சரி. கோடீஸ்வரன் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு திருமண வைபவத்தை பெருசா நடத்தினாங்கன்னா எளியவர்கள் என்ன செய்றாங்க, அவங்களும் அதுக்கு ஒட்டி அது மாதிரியான அந்த கேட்டகரியில என்னென்ன இருக்குதோ அதை வந்து சீப்பான பொருளா வாங்கி நடத்துறாங்க திருமணத்தை. அது கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினாங்கன்னா இவங்க வந்து குறைவா வாங்க. அவங்க 1க்கு 1 போட்டாங்கன்னா அவங்க 1க்கு 1 போடுவாங்க. அப்படி வச்சுக்குவாங்க. அந்த விஷயம் வந்து அது மாறாது. செலவு அது கடன் வாங்கியாவது அந்த செலவை செய்துவிட வேண்டும். திருமண செலவோ அல்லது வேற நிகழ்வுகளின் செலவாக இருந்தாலும் அது வந்து அதுல பெருமை இருக்குது. அவங்க ஏராளமான பணத்தை செலவு செய்யறதுல ஒரு பெருமை. செலவு செஞ்சா நீ நஷ்டப்படுவ, நீ போண்டியாயிருவ, அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. செலவு பண்ணி காட்டணும். அது நான் என்னுடைய வாகனத்துல ஒருத்தர் வந்து ஆட்டோவில் ஏறும்போது ஒரு பெண் 2 பெண்மணி பேசிக்கிறாங்க. அவங்க 15, 20க்கு மேல போயிட்டாங்க. நீங்க என்ன இப்ப 15 15 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்களாம். 20 லட்சம் போயிட்டாங்க அவங்க, நீங்க என்ன 15 தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பேசுறாங்க. அந்த அளவுக்கு செலவு செய்வதற்கு அதுல ஒரு பெருமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுதான் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அதுக்கு அடையாளம் அதை காட்டப்படுறோம், சுட்டி காட்டப்படுகின்றோம். 90ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் வசனத்துலதான் அவன் சொல்றான், அவன் தற்பெருமை எடுத்துக் கொள்கின்றான், மிகவும் ஏராளமான பணத்தை நான் செலவு செய்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டாரு. அத பெருமை அடிப்பதை இந்த பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் எடுக்கல, குறிப்பிட்ட வசனங்கள் மட்டும்தான் காட்டு எடுத்திருக்கேன். அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா 28ஆம் அத்தியாயம் 83ஆம் வசனத்துல, பூமியில் பெருமையையோ அல்லது சீர்குலைவையோ தேடாதவர்களுக்கென மறு உலக வீட்டை நாம் ஒதுக்கி வைத்துள்ளோம், இறுதி வெற்றி நன்னறியாளர்களுக்கே உரியது. இப்போ அந்த மாதிரியான வந்து அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தானே நம்ம இன்னைக்கு ஜும்மாவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்டா இருக்கு. கேட்கவே அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த விஷயமாக இருக்கு, நம்ம எடுத்துக்கொள்ளணும். நாம வந்து ஒருபோதும் அந்த விஷயத்தை பெருமைக்காகவோ அல்லது பகட்டுக்காகவோ அது வீண் ஜம்பமாகவோ செய்துவிடக்கூடாது. தேவை நிமித்தம் அதுக்கு ஒரு அந்த தேவைகள் இருக்குது, செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம செய்வதில் எந்த தவறும் இல்லை. அல்லாஹ் 31ஆம் அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்றாரு, நீ மக்களை ஆணவத்துடன் நடத்த வேண்டாம், அன்றைய பூமியில் பெருமையாக சுற்றித் திரியவும் வேண்டாம், தற்பெருமையாக காட்டிக் கொள்பவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. இப்ப நாம வந்து எப்பவுமே யோசிச்சு பார்க்க வேண்டிய அன்றாடம், நம்ம இந்த மாதிரி தப்ப நடந்துட்டோமா, தற்பெருமையா நடந்துட்டோமா, பெருமை உண்டு பேசிட்டோமா, அடுத்தவங்களை இழிவா எண்ணிட்டோமா, அடுத்தவங்களை தவறா ஆணவத்தோட நடத்திட்டோமா, நடத்தாம இருக்கணுமே அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம இருக்கணும். ஏன்னா ஈஸியா நம்ம செஞ்சிருவோம். பெரிய இவனாக்கான், இவனோட நான் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் வந்து என்கிட்ட இப்படி பேசுறான், திமுறா பேசுறான் அப்படின்னு நம்ம பேசுவோம்.
அந்த மாதிரியான ஒரு மன பாவம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த அந்த எண்ணம் நமக்கே தெரியாது, தப்பிக்கு நம்ம நம்ம அதை எஸ்கேப் ஆயிடுவோம், அதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும், அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். ஏனென்றால் தற்பெருமையாக காட்டிக் கொள்பவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்ம படைத்தவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய எஜமானர், நமக்கு எல்லாமுமானவர், அவருக்கு என்னை பிடிக்காது. இந்த விஷயத்துல இப்படி செஞ்சுதான் நம்ம பிடிக்காதுன்னா அவருக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு அனைத்தையும் நம்ம செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால், கருணையால். 7ஆம் அத்தியாயம் 206 அல்லாஹ் சொல்றாரு, உம் இரட்சகரிடம் இருப்பவர்கள் அவரை வழிபடுவதை விட்டு மிகவும் பெருமை கொள்ள மாட்டார்கள், அன்றி அவர்கள் அவரை துதிக்கின்றனர், மேலும் அவர் முன் சிரம்பணிகின்றனர். யாரு? நம்முடைய உருவம் என்ன? ஒரு 6 அடி 7 அடி, அதிகபட்சம் வெயிட் ஒரு 100 கிலோ. மாணவர்களுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? அல்லது அவங்களுடைய அந்த பராக்கிரமம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதான் அவங்க சொல்றாரு ரஷாத், அந்த டூசான் சிட்டியினுடைய அளவு இருக்கும், அல்லது அரிசோனாவுடைய அந்த மாகாணத்தினுடைய பாதி அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வல்லமை படைத்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு பெருமை சற்றும் இருக்காது. அல்லாஹ் முன்னால் சிரம் பணிவதற்கு நம்ம ஒரு 10 பேர் இருந்தா அந்த இடத்துல கூட இருக்கும்போது நம்ம போய் தொழுகிறதுக்கு, அங்கே பப்ளிக்கா தொழுது அல்லாஹ்வை சிரம் பணிந்து ருக்கு செய்து சஜ்ஜா செய்வதற்கு தயாரா இல்ல. ஒரு கூச்சமும் சங்கடமும், இன்னும் தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் தான் இருக்கு. ஒரு பப்ளிக் மால்ல யாரும் நீங்க அப்படி தொழுதுருக்கீங்களா? அதுக்கு ஒரு வகை இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு அதை எளிமையாக்கி இருக்கிற. நடந்து கொண்டே நீங்க தொழுதுக்குங்க. அப்ப நடந்து கொண்டே நம்ம தொழும் போது நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்ப கூட ஒரு சங்கடங்கள் ஏற்படும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அந்த விஷயம் தெரிவதற்கு முன்னால ரோட்ல நின்று கூட நானும் சகோதரர் காலையிலும் தொழுதுருக்கோம், ஸ்பென்சர் முன்னால, அங்க முன்னால. அந்த மாதிரியா அந்த கூச்சம் அது இருக்கக்கூடாது. அது ஒரு பெருமை தான். கூச்சமோ அது மற்ற அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டும் அப்படிங்கிற அந்த பாயிண்டை நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கு எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. நான் அவங்க எல்லாம் இருந்தாங்க அதனால தொழுவட. அப்போ அது கவனமா இருப்போம். அது போன்று பணிவுடன் நடக்கும்படி அல்லாஹ் சொல்றாரு. அதாவது இது அடுத்த குப்பாவில நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். தூபுயிர் எல்லாம் அல்லாஹ்வின் பால் வீழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த பெருமையை நீக்குதல், அது குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் அந்த உபாயங்களை சொல்லித் தருகின்றார். எப்படி? அதுக்கு முதல்ல இந்த விஷயத்த முதல்ல நான் வைக்கல, முதல்ல அது கவனத்துல இல்லாம இருந்துச்சு. அல்லாஹ் அதை நினைவூட்டினார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி உணவு அருந்துங்கள். இல்லைன்னா நீ நம்பிக்கையாளனே இல்லை அப்படிங்கிறது. நம்பிக்கையாளனே இல்லை, அது சொல்லலைன்னா நம்ம கொஞ்சம் அலட்சிய போக்கூட, சரி சொல்லாம விட்டான், அது ஒரு பெரிய குற்றமா, அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 6ஆம் அத்தியாயம் 118ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நீங்கள் மெய்யாகவே அவருடைய வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தால் எவற்றின் மீது கடவுளின் பெயர் உச்சரிக்கப்பட்டுள்ளனவோ அவற்றிலிருந்து நீங்கள் உண்ண வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி உண்ணுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையாக. எப்படி ஜும்மாவுக்கு நீங்க எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு வாழ்ந்துருங்க அப்படின்னு ஒரு கட்டளையா சொல்றாரு. அதனாலதான் நம்ம எல்லாரும் திரண்டு வந்திருக்கிறோம். இல்லைன்னா அதை செய்ய மாட்டோம் இல்லையா, வீட்டிலேயே தொழுதுருவோம். அந்த மாதிரியா ஒரு செல்லுங்கள் அப்படிங்கும் போது அதை நமக்கு கட்டளையாக எடுத்து செய்கிறோமோ அது போன்ற ஒரு கட்டளை, வலியுறுத்தி சொல்லப்பட்ட கட்டளை. அத இந்த பின் இணைப்பு அந்த இண்டெக்ஸ் பொருட்குறிப்பு அட்டவணையில பெர்மிஷன் அப்படின்னு போட்டுப்பாரு. பெர்மிஷன் போட்டு இந்த வசனத்தை போட்டுப்பாரு. பெர்மிஷன்னா என்ன? அனுமதி. இதுல பெர்மிஷன்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் பெர்மிஷன் என்று சொல்லி இந்த வசனத்தை போட்டிருக்காரு. அண்ணா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி பெற்று அதனை நான் உண்கிறேன். அல்லாஹ்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் இதனை, அவர் கருணையாளர், மிக்க கருணையாளர், மிக்க கிருபையாளர், அவருடைய பெயரால் நான் இதை உண்கிறேன். அவர் சொல்லி அவருடைய அவருடையது அது, அவருடைய உணவு அவர் எனக்கு கொடுத்து, அவர் சொல்லி நான் அவர் பேரை சொல்லி சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிதான் அதை செய்யணும். ஏனென்றால் அது ஒரு அனுமதி பெற்று செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது நான் சம்பாதிச்சேன், என்னுடைய தோட்டத்திலிருந்து பறிச்சுட்டு வந்தேன், என்னுடைய விவசாயம், என்னுடைய வேளாண்மை, அதுல இருந்து நான் எடுத்தேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதை நான் சாப்பிடுறேன், எதையும் அவர் பேர் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் முட்டாள். ஏனென்றால் ஒவ்வொன்றும் அவருடைய ஆசீர்வாதங்கள் தான், அல்லாஹ் பொழிந்த அருட்கொடைகள் தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம். ஏன் நீங்க வந்து மார்ச்ல போய் அப்படி செஞ்சு பாருங்களேன், ஒரு நிலாவுல போய் நீங்க வந்து என்ன மாதிரி செஞ்சு பாருங்களேன், உணவை கொண்டு வந்துருங்களேன், முடியுமா? பூமியில அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரு அதற்கான வாழ்வாதாரங்களை, வசதிகளை, நீர், காற்று, சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அது வெடித்து பிறக்கும்படி அவர் செய்கின்றார், தாவரங்களை அவர் வளர்க்கின்றார், அவர் தான் நமக்கு உணவு அளிக்கிறார், கால்நடைகளுக்கு பானங்களை அவர் தான் கொடுக்கிறார், உணவு, தண்ணீரும் உணவும். அது இல்லதான் நம்ம என்ன பெற முடியுமா? அதை சாப்பிட்றதுக்கு ஆட்டாருக்கு சாப்பிட முடியுமா? கிடைக்குமா அது? அப்போ அது எது கேட்டாலும் அதை வந்து நம்ம அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று சாப்பிட வேண்டும். மேலும் எது கிடைத்தாலும் மாஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது ஏன் வந்து சொல்றாரு? தனித்துவமாக நான் என்னை பெருமைப்படுத்திக் கொண்டு, நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய எனக்கு கிடைத்த பரிசு, எனக்கு அவர் கொடுத்தாரு, என்னை பெருசா மன்னிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தது, மாஷா அல்லாஹ், கூவத்தை இல்லாமல் அவர் கொடுக்கலன்னா அது கிடைச்சிருக்காது அப்படிங்கறதான் அங்கே பொருள்பட சொல்லணும். அது வந்து செய்ய தவறியவர் அந்த ஒரு இரு நண்பர்கள் ஒருவராக இருந்தார். அவர் வந்து அவருக்கு என்ன நிகழ்ந்தது, அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அதுல பாக்குறோம். அவர் தன்னுடைய புலம்பியவராக முடிந்தார். அவன் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவனது விளைச்சல்கள் துடைத்தெடுக்கப்பட்டன, அவனுடைய நிலம் தரிசாக கிடந்த போது வீணில் அதன் மீது அவன் செலவழித்தவற்றுக்கு புலம்பியவனாக அவன் துக்கமாகி போனான். 18:42 அவன் கூறினான் இறுதியில், என் இரட்சகருடன் என் சொத்தினை ஒரு தெய்வமாக நான் அமைத்துக் கொள்ளாது இருந்திருக்க வேண்டுமே என்று நான் விரும்புகின்றேன். நாம பண்ணிட்டேனே, எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அவருக்கு திரும்பவும் அது கிடைக்கணும்னா திரும்பவும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி பேக் டு த ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்தா தான் அவரு முடியும். அந்த அளவுக்கு அவர் நஷ்டவாளி ஆயிட்டார். அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த நண்பர் சொல்லி காட்டாரு, உனது தோட்டத்திற்குள் நீ நுழைந்த போது இது கடவுள் எனக்கு தந்தது. கடவுள் எனக்கு, யாராவது பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, கடவுளை பற்றி அவங்க பேசுவதே இல்லை. என்னுடைய வளம் எனக்கு கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் சிறு வயதிலிருந்து உழைத்தேன், சைக்கிள்ல கொண்டு போய் அதை செஞ்சேன், விற்பனை செய்தேன், அப்புறம் ஹோட்டல் வச்சேன், அப்புறம் பல ஹோட்டல் வச்சேன், சரவண பவன் அடிப்பெறலாம் அப்படின்னு சொல்ற. கடவுள் எனக்கு கொடுத்ததுன்னு ஒருபோதும் அவர் சொல்றது இல்லை. அந்த பெருமைக்காக கடவுளை வழிபடுவதாக அவங்க காட்டிக்கொள்வாங்க. ஆனால் அப்படி சொல்பவர்களை நீங்க காணவே முடியாது பெரும்பாலும். அதான், கடவுளை தவிர எவர் ஒருவரும் சக்தியை பெற்றிருக்கவில்லை. கூவத்தை இல்லா பில்லா, அவர்தான் அந்த சக்தி பெற்றிருக்கிறார், அவர்தான் நமக்கு அதை தர முடியும் என்று கூறியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு அதை உணர்த்துகின்றார். அதுபோல பெருமையாக நீங்க வந்து ஊருக்குள்ள போகாதீங்க, பணிவோட போங்க. ஜேக்கப் கூட தன்னுடைய மகன்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதே வந்து 2 அந்த வசனம், சித்தத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த மூசா உடைய மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்படி அந்த ஒரு நகரத்துள் நுழையும் பொழுது பெருமையாக நுழையாதீங்க, நமக்குதான் வந்து சிறந்தவர்கள், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் உரியவர்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பெருமையாக உள்ள நுழையாதீங்க. 2:58 வசனம், கடவுள் மீது உறுதிப்பாட்டின் குறைவு, ஜெருசலேமிற்குள் அவர்கள் நுழைய மறுக்கின்றார்கள். அதை நுழையவே மறுக்கிறாங்க, அது வேற விஷயம். நாம் கூறியதை நினைவு
எத்தனை வாழ்வாதாரங்களை விரும்புகின்றீர்களோ அத்தனையும் அங்கே காணக்கூடிய இந்த நகருக்குள் நுழையுங்கள், அதன் வாயிலில் எளிமையுடன் நுழையுங்கள். அதான் அந்த இஜத்துங்கிற வார்த்தை, எளிமையுடன், பணிவுடன். அதாவது ஒரு முன்பெல்லாம் நகரங்கள் என்றால் அந்த ஒரு கேட் இருக்கும், கேட்வே ஆஃப் இந்தியா கேட் டெல்லியில இருக்கு. சென்னைக்கு கூட அது மாதிரியான கேட் இருக்கான்னா தெரியல, அது இல்ல. ஆனால் ஒவ்வொரு நகரம், பிரபலமான நகரங்கள் வாயில்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாபில் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாபிலோன், அதெல்லாம் வந்து அந்த வார்த்தையே வந்து இதுதான், வாயில் தான். வாயில் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து கடக்கும் பொழுது எளிமையுடன் நுழையுங்கள், மக்களை நல்ல முறையில் நடத்துங்கள், அப்போது நாம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம், மேலும் பக்திமான்களுக்குரிய வெகுமதியை அதிகரிப்போம் என்று சொல்றாரு. ஆனா அவங்க அதுக்கு மாறாகத்தான் 7ஆம் அத்தியாயம் 162ல செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அதை செய்யவில்லை, கடைபிடிக்கவில்லை என்று 7ஆம் அத்தியாயம் 162ல. ஆனால் அவர்களின் பாவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளைகளின் இடத்தில் வேறு கட்டளைகளை மாற்றி அமைத்துக் கொண்டனர். அதன் விளைவாக அவருடைய தீய தன்மையின் காரணத்தால் விண்ணிலிருந்து கண்டனத்தை அவர்கள் மீது நாம் இறக்கணும். ஒரு பெருமை அடித்தல், அப்படி அல்லாஹ் சொன்னது கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுதல், அதை புறக்கணித்து அலட்சியமாக கைவிட்டு விடுவதல், அதுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனையை அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சா, அதாவது இது செய்யும்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, நம்ம கிட்ட அந்த பெருமை இருந்து கொண்டிருக்கு. அந்த பெருமையை நீக்குங்க. உங்களுக்கு எல்லாம் எதுவும் சக்தி இல்ல, சும்மா நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சக்தி. அதை வந்து உணரணும். இன்ஷா அல்லாஹ் 43ஆம் அத்தியாயம் 14வது வசனத்துல அதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அவற்றின் மீது, அதாவது கால்நடைகளை சவாரி செய்வதற்காக படைத்தேன் சொல்றாரு. அவற்றின் மீது நீங்கள் அமர்ந்தவுடன் உங்கள் இரட்சகரிடமிருந்து இத்தகைய ஒரு ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். மேலும் கூறுங்கள், இதனை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தவர் துதிப்பிற்குரியவர், நாங்களாகவே இதனை கட்டுப்படுத்தியிருக்க எங்களால் இயன்றிருக்காது, முடியாது எங்களால, அப்படி சொல்லுங்கன்னு சொல்றாரு. நீங்க அது நம்மளா சொல்றது இல்ல, எல்லாம் நீங்க எப்படி சொல்லுன்னு சொல்றாரு. இறுதியில் நாங்கள் எங்கள் இரட்சகரிடமே திரும்புகின்றோம், நாங்க போறோம், எங்களுடைய, அதாவது எங்களுக்கு சக்தி இல்லை, அதை நாங்களாக கட்டுப்படுத்தியிருக்க இயலாது என்று சொல்லும்படி அல்லாஹ் நமக்கு பணிக்கிறார். அதன் மூலம் நம்முடைய பெருமையை, நம்முடைய அகந்தையை நான் செய்வேன். அதாவது இப்ப வண்டி ஓட்டும் போது நிறைய பேருக்கு பெருமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்பீடா ஓட்டுவாங்க, ஸ்பீடா ஓட்டும் போது அந்த பெருமை வந்துடும். அது லாவகமா ஓட்டுறதுல ஒரு பெருமை வந்துடும், அதுல ஏறி உட்கார்ந்தவன ஒரு பெருமை வந்துடும். ரோல்ஸ் ராய்ஸ்ல கார்ல எல்லாம் உட்கார்றவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குதிரை வண்டி, அதாவது இப்ப வந்து வாகனங்கள்ங்கிறது கால்நடைகள் மட்டுமல்ல, அதுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு மிஞ்சிக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஓடிடும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு சைக்கிளை கூட அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அது பேலன்ஸ் எப்படி நிக்குது, 2 சக்கரம் தானங்க, விழுந்துட்டா சும்மா வச்சுட்டோம்னா விழுந்துருது இல்ல, ஸ்டாண்டு போடாம. அப்ப அது எப்படி உங்களை ஏத்திக்கிட்டு நிக்குது? அப்ப அதையும் கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடியவர் நம்முடைய இரட்சகர் தான். அப்ப அது அவர் துதிப்பிற்குரியவர். அப்ப அந்த மாதிரியான ஒரு புது சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்தா அந்த பெருமை வந்துருது, புது பைக்ல ஏறி உட்கார்ந்தா பெருமை வந்துருது. அந்த பெருமையை எடு, உனக்கு அது இல்லை அப்படி சொல்லு, அந்த பிரார்த்தனை நீ செய்ய. இதனை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தவர் துதிப்பிற்குரியவர், நாங்களாகவே இவற்றை கட்டுப்படுத்தி இருக்க எங்களால் இயன்றிருக்காதுன்னு சொல்லுங்க. அதான் நிஜம், அதான் சத்தியம். அவர்கள் நிறைய பேர் சத்தியத்தை வெறுக்கின்றனர் என்று சொல்றார். அவங்களுக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு. அடுத்தது சாலமன் என்ன செய்யறாரு, அவரும் வந்து தன்னுடைய 27-40 அது 2 வசனம் தான் இருக்கு, அதை படிச்சலாம். கடைசியா முகம்மதுக்கு வந்துருவோம். 27-40 அதுல கூட அவர் வந்து அந்த பெருமை ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவர் வந்து அதை நீக்கிறார். அவருக்கு என்ன, ஒரு பெரிய ஒரு பெரிய அரண்மனையை கொண்டு வந்து அவர் முன்னால வச்சிருக்காங்க. ஜின்கள் அல்ல, மற்ற ஏதோ ஒரு படைப்பு அல்ல,
அப்ப அவங்க அந்த அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவராக பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் சாதாரணமா செய்யக்கூடியவராக அவருக்கு இருந்திருக்கு. அவருக்கு அவருடைய கட்டளைக்கிணங்க காற்றுக்கள் செயல்படுது. மழை எங்க பொழியணும்னு நல்லா அவர் விரும்புறாரோ அந்த இடத்துல பொழிய செய்கிறாரு. அந்த மாதிரி பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்குமா? நமக்கு ஒரு அதான் அந்த மாதிரி பெரிய பாக்கியங்களை கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி பேசுகின்றார்கள் என்ற நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம். இது என் இரட்சகரிடமிருந்து ஒரு ஆசீர்வாதமாகும். நான் நன்றி உடையவனாக இருக்கின்றேனா அல்லது நன்றி கெட்டவனா என்று காட்டுவதற்காக இதன் மூலம் அவர் என்னை சோதிக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. எவர் நன்றியுடையவராக இருக்கின்றாரோ அவர் தன்னுடைய சொந்த நலனுக்காகவே நன்றியுடையவராக இருக்கின்றார். மேலும் நன்றி கெட்டவனாக மாறிவிட்டால் அவன் தன்னுடைய இரட்சகர் அவன்பால் எந்த தேவையும் மற்றவர் மிகவும் கண்ணியமுக்கியவர் என்று சொல்றாரு. அதான் அந்த பெருமையை நீக்குவதற்கு இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை அந்த பிரார்த்தனைகள் செய்வது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை நம்ம மனசுல கொள்ளணும். இந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் செய்யலைன்னா நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இது எனக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணப்போக்கு நமக்கு இருக்கணும். 110 வசனத்துல இதாஜா அனஃபுருல்லாஹி வல் ஃபத்ஹ், அது வெற்றி வரும் பொழுது, வெற்றி கழிப்பும் வரும் பொழுது முகமது பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசராக ஆயிட்டாரு. சும்மா இல்ல, சும்மா கிடைக்கல அந்த வெற்றி எப்படி அவருடைய அவர் பல வருடங்கள் பாடுபட்டு அது கிடைக்குது. அவர் தன்னுடைய தன்மையில சொல்லியிருக்கலாம்ல, நான் கஷ்டப்பட்டேன், எவ்வளவு போர் செய்தேன், எவ்வளவு படைகளுக்கு நான் தலைமை தாங்கினேன் அப்படின்னு அவர் அதை நினைச்சிருக்கலாம். நம்ம நினைக்கிறோம், அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஒரு தூதுல நபியில எல்லாத்துக்கும் வரும், அந்த எண்ணம் வரும். அதுக்காகத்தான் அல்லாஹ் இதை சொல்றாரு. இந்த வசனத்தை வெற்றி கழிப்பு 110 இதான் கடைசியாக வெளிப்படுத்தப்பட்ட சூரா. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். கடவுளிடமிருந்து வெற்றி கழிப்பும் ஜெயமும் வரும் பொழுது கடவுளின் மார்க்கத்தை மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக தழுவுவதை நீர் காண்பீர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தழுவாங்க. நீ சொன்னதுனால அவங்க குமியல. நீர் உம்முடைய இரட்சகரை துதிக்கவும் புகழவும் வேண்டும். மேலும் பாவம் மன்னிப்பிற்காக அவரை இறைஞ்சுவீராக, அவர்தான் மீட்பவர். இப்படி வந்துட்ட பிறகு என்ன செய்யணும்னா அல்லாஹ் புகழ்ந்து துதித்துக் கொண்டது. உண்மையில அதை சாட்டி விடாதே. ஆனால் இன்றைக்கு கிரேட் 100 சொல்லி அந்த முகமதைத்தான் அவர்தான் சிறந்த நிர்வாகி, சிறந்த தலைவர், சிறந்த அந்த மாதிரியான அரசர் என்று அவர் மேல பெருமை சாட்டுகின்றார்கள். ஆனா அவர் அதை செய்யக்கூடியவராக இருந்ததில்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய பெருமைகளை ஒன்றொழித்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருப்போம். கடைசியா ஒரு வசனம் கூட படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து தொழுகையை நிலைநிறுத்துவோம். அக்கீமுஸ் ஸலாத்.